மத்திய அரசின் முத்ரா திட்டம் சேலம் மாவட்டத்தில் முத்திரை பதித்துள்ளது. ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோரை தொழில் முனைவோராக மாற்றி சாதனை படைத்துள்ள முத்ரா திட்டம் குறித்து சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர். அந்த வகையில் நாட்டிற்கு வருவாய் கிடைக்கும் வகையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கிடும் விதமாக மத்திய அரசு முத்ரா திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. சிசு திட்டத்தின் மூலமாக 50,000, கிஷோர் திட்டத்தின் கீழ் 5 லட்சம், தருண் திட்டத்தின் மூலமாக 10 லட்சம் என முத்ரா திட்டத்தின் 3 பிரிவுகளின் கீழ் எந்தவித உத்தரவாதமும் தர வேண்டிய கட்டாயமின்றி முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் கிடைப்பதால் ஆர்வமுள்ள இளைஞர்களும் மகளிரும் முதல் தலைமுறை தொழில் முனைவராக மாறி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது. பிரதமரின் சிறப்பு திட்டமான முத்ரா திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் பாலானந்த். முத்ரா ஸ்கீமுடைய வெற்றி நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, போன வருடம் தட் இஸ் ஃபினான்ஷியல் இயர் 25-26ல் 8,500 அப்ளிகேஷன் மேலே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் 350 கோடி மேலே டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம். இது போன வருடம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 50-55 நாட்கள்லேயே 1000 அப்ளிகேஷன் மேலே டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி மேலே வந்திருக்கு. 50 கோடியிலேருந்து 60 கோடி நாங்கள் அண்ட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 கோடியை டச் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயே நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது மக்களுடைய அக்செப்டன்ஸ் லெவல் மிகப்பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் இந்த ஸ்கீமில் இருக்குன்றது. உரிய நேரத்தில் கடன் உதவி, எளிமையான நடைமுறைகளுடன் உத்தரவாதம் தேவையில்லாத உடனடி கடன் என்பது முத்ரா திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்கின்றன. இதனால் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி தொழில் முனைவோராக மாறும் வாய்ப்பு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முத்ரா லோனில் அப்ளை பண்ணியிருந்தேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் 10 lakhs கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு சீக்கிரமாக எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடில் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தராக எனக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 5 lakhs கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸு, என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்ணுறதெல்லாம் வச்சு எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் SBI பேங்க் முத்ராவில் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் 2020 ஸ்டேட் பேங்க்கில் 8 லட்ச ரூபா முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோனில் மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அது இன்னும் ஒரு 4 தெரி எக்ஸ்டெண்ட் பண்ணி 4 குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறேங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க. திறமையான தொழில் முனைவோர் பணத்திற்காக காத்திருக்காமல் உடனடியாக தொழில் தொடங்கும் வாய்ப்பினை பிரதமரின் முத்ரா திட்டம் உருவாக்கி முத்திரை படைத்துள்ளது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.